भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ते भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। பகவத்கீதா பாஷ்யம் 4வது அத்தியாயம் 4வது ஸ்லோகம். अर्जुन उवाच अपरं भवतो जन्म परं जन्म विवस्वतः कथमेतद् विजानीयाम् त्वमादौ प्रोक्तवानिति। 4வது ஸ்லோகத்திலிருந்து 8வது ஸ்லோகம் வரைக்கும் வியாசர் ஒரு டைவர்ஷன் எடுக்கிறார். இதுவரைக்கும் ஞானத்தினுடைய குளோரிபிகேஷன் பத்தி சொல்லிட்டு இப்ப அவதாரத்துக்கு வர்றார். அவதாரம்ங்கிறது கர்மயோகத்துக்கு புரிந்து கொள்வதற்கு அவசியமோ கிடையாது, ஞான யோகத்துக்கு அவசியமோ கிடையாது. ஆனா அவதாரத்தை தெரிஞ்சுக்கணும், அதனுடைய ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக வியாசர் இந்த இடத்துல ஒரு டைவர்ஷன் எடுக்கிறார். இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்தது குளோரிபிகேஷன் ஆஃப் ஞானம், அந்த ஞான பரம்பரை பார்த்தோம். இந்த நாம இப்ப பார்க்க வேண்டியது குளோரிபிகேஷன் ஆஃப் ஞானம் அப்படிங்கிறது எதனால இந்த ஞானம் உகந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மேலானது, ஏன் இதை படிக்கணும், ஏன் வேதாந்த வகுப்புகள் அட்டன் பண்ணணும், அதுல கத்துக்கிற விஷயம் ஏன் சிறந்தது, உலகத்தில் இருக்கிற வித்யிலே பராவித்யா அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம். பல காரணங்கள் சொல்லலாம், 1 2 சொல்ல முடியாது, பல காரணங்கள். ஆனா இதை படிக்கிறதுனால காசோ பணமோ வீடோ சொத்தோ காரோ கிடைக்க போறது கிடையாது. அப்புறம் என்ன இதுல இருக்குது, எதுவுமே கிடைக்கலையே, அப்புறம் என்னத்துக்கு இது படிக்கிறது. அதான் glorification of this ஞானம் is needed for a Vedantic student. It is needed. நம்ம கத்துக்கணும் ஆசையில வந்திருந்தாலும் அது பின்வாங்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனாலதான் அப்பப்ப என்ன பண்றாரு, குளோரிபிகேஷன். ஏன்னா இதுலதான் வந்தா வந்துருவாங்க, காசு பணம் வீடு கார் ஏதாவது கிடைச்சதுன்னா நீங்க சொல்லவே வேண்டாம், அவங்களே வந்துருவாங்க. பீப்புள் வில் கம் ஆட்டோமேட்டிக்கலி. எதுவுமே கிடைக்காத விஷயத்துக்கு வான்னு கூப்பிட்டா என்ன ஆகும். அதனால அப்பப்ப என்ன பண்றாரு, குளோரிபிகேஷன். அப்ப எப்படி குளோரிபிகேஷன் மகிமை, மகிமா, இந்த ஞானத்துடைய மகிமை எப்படி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இட் இஸ் ஃப்ரம் மீ. இது ஒண்ணு பத்தாதா, குளோரிபிகேஷன் ஆஃப் ஞானம். ஏன் திஸ் ஞானம் இஸ் ஃப்ரம் மீ, ஈஸ்வரா தத்துவம், ஈஸ்வர தத்துவத்திலிருந்து வந்திருக்கு. இதை விட என்ன எனக்கு பெரிய குளோரிபிகேஷன் வேணும். அடுத்தது, இது நேத்து ஈஸ்வரனிடமிருந்து வந்து இன்னைக்கு நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கல. இட் இஸ் டைம் டெஸ்டட் ஃப்ரம் விவஸ்வான் டு இன்னைக்கு வரைக்கும் இது வேல்யூ ஆயிட்டு இருக்கு. இதனால பல பேர் பயனடைந்திருக்காங்க. நஷ்டம் அடைஞ்சவங்க ஒருத்தர் கூட கிடையாது. ஏன், ஒரு ஸ்டெப் இதுல எடுத்து வச்சுட்டு இறந்துட்டா கூட அடுத்த ஜென்மத்துல அந்த ஸ்டெப்போட போய் பறக்கலாம். ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் அட்டன் பண்ணா கூட அது நஷ்டமாகாது. இது அடுத்த பெருமை. அப்புறம் இதனால சம்சார துக்கம் அது நமக்கு தெரியும். சம்சார துக்கத்திலிருந்து நாம விடுபட முடியும். மனதில் ஒரு பூரணத்துவம், மனதில் ஒரு நிம்மதி, ஃபீலிங். எதிலிருந்து விடுபடுறோம், ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி, ஃபீலிங் ஆஃப் அன்ஹாப்பினஸ். இதிலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி, விதேக முக்தி, இப்படி குளோரிபிகேஷன் ஆஃப் ஞானம். அப்போ நம்ம இவர் என்ன பண்ணார், குரு பரம்பரையை புகழ்வதன் மூலமாக ஞானத்தை குளோரிஃபை பண்ணி முடிச்சார். இந்த இடத்துல பகவான் யூஸ் பண்ண குளோரிபிகேஷன் வந்து அதனுடைய பரம்பரையை புகழ்ந்தார். விவஸ்வான்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்குப்பா அப்படிங்கிற பரம்பரையை புகழ்வதன் மூலியமாக
ஞானத்தை என்ன பண்ணாரு? குளோரிபிகேஷன் ஆஃப் ஞானம் டன் பை கிருஷ்ணா. அதுக்கப்புறம் தான் இப்ப எங்க வராரு? அப்புறம் ஏன் சொல்லிக் குடுத்தேன்னு உனக்கு உனக்கு மட்டும் ஏன் நான் சொல்றேன்? என்ன வேர்ட் யூஸ் பண்ணாரு? யூ ஆர் பக்தஹ மே பக்தஹ. என்னுடைய பக்தன். பக்தன் மீன்ஸ் ஸ்ரத்தா அனசூயாவந்தா. அத புரிஞ்சுக்கணும். பக்தனா இருக்கணும். பக்தன்னா என்ன அர்த்தம்? ஸ்ரத்தா அனசூயா. இந்த 2 குவாலிட்டி இருந்தா தான் யாரு? பக்தன். அப்படிப்பட்டவனா இருக்கறனால ஸ்ரத்தா டுவர்ட்ஸ் ஆசிரம், டுவர்ட்ஸ் குரு. 2வது நோ கிரிட்டிசைஸ். குறை கூறாத புத்தி. சாஸ்திரத்துல குறை கூறாத புத்தி 2 உனக்கு இருக்கு. அதனால நான் உனக்கு சொல்லிக் குடுக்குறேன். அப்புறம் என்ன சொன்னார்? சக்கா, யூ ஆர் மை ஃப்ரெண்ட். இத விட என்ன பெரிய குவாலிஃபிகேஷன் வேணும் உனக்கு நான் சொல்லிக் குடுக்கறக்கு? யூ ஆர் மை ஃப்ரெண்ட். அதனால நான் சொல்லிக் குடுத்தேன். சோ இதெல்லாம் குளோரிஃபை பண்ணிட்டு, இப்ப இதனுடைய நம்ம அவதாரிக்கத்துடைய பாஷ்யம் பார்க்கலாம். அவதாரிக்கை. இப்ப இது அவதாரிக்கை எழுதுறது சங்கராச்சாரியர் எழுதுறாரு. அடுத்தது ஏன் இந்த கான்செப்ட கொண்டு வராரு? அவதாரத்தை ஏன் கொண்டு வராரு? பகவதா பாஷ்யம் 318வது பக்கம். பகவதா விப்ரதிஷித்தம் முக்தம் இதி மா பூத் கஸ்யசித் புத்திஹி இதி பரிகாரார்த்தம் சோத்யம் இவ குர்வன்னு. பகவதா பகவானேலேயே பை பகவா பகவதா திருத்தியா விபக்தி பகவதா விப்ரதிஷித்தம். விப்ரதிஷிதம் கான்ட்ரடிக்ஷன் வந்துடக்கூடாது. இத படிக்கிறவங்களுக்கு என்ன வந்துடக்கூடாது? கான்ட்ரடிக்ஷன், விபரீத பாவனா, தவறான புரிதல் வந்துவிடக் கூடாதுங்கிறதுக்காக புக்தம். இந்த இடத்துல புக்தம் சொல்லப்படுகிறது. எது சொல்லப்படுகிறது? ஏன் சொல்லப்படுகிறது? மாபூத் கஷ்யத்தித் புத்திகி. டவுட் வந்துடக்கூடாது. கஷ்டித்து ஒரு பொழுதும் புத்தியில படிக்கிறவங்க புத்தியில டவுட்டு மாபூத்து கொள்ளக்கூடாது அப்படிங்கறக்காக அத பரிகாரார்த்தம் அதை நீக்குவதற்காக சோத்தியம் இவ குர்வன்னு. அதை நீக்குவதற்காக இதை படிக்கிற மக்கள் மனதில் டவுட் வந்துட கூடாது அப்படிங்கறக்காக அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்கிறான். உண்மையில் டவுட் அர்ஜுனனுக்கு கிடையவே கிடையாது. அவனுக்கு நல்லா தெரியும் அங்க விவஸ்வானுக்கு சொல்லி கொடுத்தது விஷ்ணுகு, இப்ப தனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது கிருஷ்ணருங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். ஆனா அத மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் வாயாலே இருந்து போட்டு வாங்குறாங்க இல்லையா, அவர் வாயாலே இருந்து இந்த கான்செப்ட் வந்துட்டு மக்களுக்கு குழப்பம் வராதுங்கிறதுக்காக விஷ்ணுதான் கிருஷ்ணர், கிருஷ்ணர் தான் விஷ்ணு அப்படின்னு அவரே சொன்னா நல்லா இருக்கும். மக்களுடைய மனதுல டவுட் வராங்கிறதுக்காக அர்ஜுனன் கேட்கிறானே தவிர அர்ஜுனன் இஸ் நாட் இன் கன்ஃபியூஷன் ஆர் இன் டவுட். முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அவருக்கு என்ன? அதாவது ரெண்டுனுடைய சரீரம் தான் வேற. விஷ்ணுனுடைய சரீரம் வேற, சரீர பேதம் இருக்கு. கிருஷ்ணருடைய சரீரம் வேற. நமக்கு தெரியும் கிருஷ்ணர்னா நமக்கு ஒரு பிகர் சரீரம் ஞாபகத்துக்கு வருது. விஷ்ணுனா ஒரு சரீரம். சரீரத்துல வேறுபாடு இருக்கலாம். ஆனா அந்த ஷரீரீ, இப்ப என்னுடைய சரீரத்துக்கும் உங்களுடைய சரீரத்துக்கும் வேறுபாடு இருக்கு. சரீரம் வேறு இருக்கு. ஆனா அதில் உரைகிற, அதில் வெளிப்படுகிற ஷரீரீன்னு சொல்வதுக்கு பேர் க்ஷேத்ரஜ்ஞஹ. ஷரீரி, க்ஷேத்திரத்தை அறிபவன் ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்குள்ள என்ன கிடையாது? எப்படி பேதம் கிடையாதோ அதே போல் விஷ்ணுடைய சரீரம் வேற, கிருஷ்ணருடைய சரீரம் வேற. சரீர பேதம் இருக்கு. எப்படி மக்களுக்கும் எனக்கு உங்களுக்கு எப்படி பேதம் இருக்கோ அதே மாதிரி இருக்கு. ஆனா அதற்குள் உரைகிற ஷரீரி ஒண்ணுன்னு யாருக்கு தெரியும்? அர்ஜுனா நோஸ் வெரி வெல். ஆனா ஏன் கொஸ்டின் கேட்கிறான்? மக்கள் இதில் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கறக்காக அவன் கேட்கறாங்கிறத முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். எப்பவுமே அர்ஜுனா இஸ் நாட் இன் டவுட். அவருக்கு அவன் நல்லா தெரியும். அவதார புருஷன் போர் வரும்போது என்ன சொன்னான்? பகவான் நீ மட்டும் எங்களோட வா, உன்னுடைய படையெல்லாம் அங்க கொடுத்துருன்னு ஏன் தைரியமா சொல்ல முடிஞ்சுது? இதுதான் காரணம். ஏன்னா அது ப்ரூஃப். நீங்க அந்த கதையை அந்த ஈவெண்ட்டை படிச்சீங்கன்னாவே தெரிஞ்சு போயிடும். அவனுக்கு முதலே தெரிஞ்சு போச்சு இது அவதார புருஷனுங்க. ஆச்சுங்களா? இப்ப நம்ம கமிங் டு இப்ப தமிழ் பாஷையை படிக்கிறேன்.
பகவானாலே ஒன்றுக்கொன்று முரணாக கூறப்பட்டுள்ளது என்று ஒருவரும் எண்ணிவிடக் கூடாது என்று அதை அந்த விரோதமான எண்ணத்தை நீக்குவதன் பொருட்டு சங்கைன டவுட் செய்வதை போல் யார் கூறுறாப்பா அர்ஜுனன் கூறுறான். என்ன கூறுகிறான்? அர்ஜுன உவாச்ச அபரம் பவதோ ஜன்ம பரம் ஜன்ம விவஸ்வதகா கதமே தத் விஜானியா. எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? தொமாதோ புரோக்தவானிதி. இது எப்படிங்க நான் புரிஞ்சுக்கிறது? அர்ஜுனன் மத்தவங்க புரிஞ்சுக்கிறதா கேக்குறான். என்ன சொல்றாரு? பகவத உம்முடைய ஜென்மம் பிறவியானது அபரம் இப்போது உண்டானது, விவஸ்வதக ஜென்ம நீ இப்ப பிறந்திருக்க, வசுதேவருடைய புத்திரனாக வாசுதேவனாக நீ இப்ப பிறந்திருக்க. விவஸ்வதக ஜென்ம சூரிய பகவானுடைய ஜென்மம் பிறவியானது பரம் முந்தியது. நீ இப்ப பிறந்திருக்க. அபரம் அபரம் மீன்ஸ் நவ். பரம் மீன்ஸ் விவஸ்வான் எப்ப பிறந்தாரு? எப்பவோ. அது கால்குலேஷன் இப்ப சொல்றேன். பரம் முந்தியது. நீ ஆதௌ புரோக்தவான் விவஸ்வானுக்கு போய் நீ சொன்னங்கிறியே, வசுதேவ புத்திரனாக பிறந்த வாசுதேவனே, நீ இப்ப எனக்கு உன்னுடைய பிறப்பு எனக்கு தெரியும். பட் விவஸ்வானுடைய காலம் என்ன? அங்க போய் அங்கேயும் நான் தான் சொன்னேன். ஆதௌ ஆதி காலத்தில் புரோக்தவான் நான் சொன்னங்கிறீங்களே. இத்தியேதத்து கதம் இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? இப்ப எனக்கு முன்னால ஒருத்தர் பிறந்திருக்காங்க, எங்கூட ஒருத்தர் வாழ்றாங்க, அவங்க சொன்னாங்கன்னா என்னால புரிஞ்சுக்க முடியுது. எத்தனை இயர்ஸ் முன்னால விவஸ்வான் கால்குலேஷன் வருவோமா? கிரியேஷன் சிருஷ்டியினுடைய காலம் எவ்வளவு, அதுல எவ்வளவு போயிருச்சு, இன்னும் எவ்வளவு இருக்கு, இத வேதத்துல சொல்லியாச்சு. ஆனா இத தெரிஞ்சுக்காம படிக்காம என்ன சொல்லிட்டு இருக்காங்க? 2000 உலகம் அழிஞ்சு போயிரும், 2001 அழிஞ்சு போயிரும். இதெல்லாம் அறியாமையினுடைய கூற்று. இப்போ சிருஷ்டி அப்படின்னா 14 மன்வந்தராஸ். ஒரு சிருஷ்டினா 1 டே ஆஃப் பிரம்மாஜி. நான் சொல்றது ஒரு டே ஆஃப் பிரம்மாஜி இஸ் ஈக்குவல் டு 14 மன்வந்தராஸ். 14 மன்வந்தரங்களை கொண்டது பிரம்மாஜியுடைய ஒரு நாள் தான். இப்ப நான் சொல்றேன், பிரம்மாஜிக்கு 100 வருடங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நான் சொல்றது 1 டே ஆஃப் பிரம்மாஜி இஸ் ஈக்குவல் டு 14 மன்வந்தரா. ஒரு மன்வந்தராவுக்கும் 71 சத்துர்யுகம். ஒரு மன்வந்தரா ஃபர்ஸ்ட் மன்வந்தராவுக்கு 71 சத்துர்யுகம். சத்துர்யுகம்னா என்னென்ன யுகம்? சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். இது 4 சேர்ந்தா ஒரு சத்துர்யுகம். அச்சா இப்ப நான் என்ன சொன்னேன்? ஒரு மன்வந்தராவுக்கு 71 சத்துர்யுகம் இருக்கு. அப்ப ஒரு சத்துர்யுகம்னா என்ன? 43,20,000 வருஷம். ஒரு சத்துர்யுகம்ங்கிறது 43,000. முதல்ல நீங்க படிச்சிருப்பீங்களா? ஒரு சதுர்யுகம் எதை கடந்தது, எதை அடக்கியது? சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த 4 சேர்ந்தது 43,20,000 வருஷம் ஒரு சதுர்யுகம். அதை இன்டு 71 போட்டீங்கன்னா எது வரும்? ஒரு மன்வந்தரம் வரும். இப்படி ஒரு மன்வந்தரம் முடிஞ்சிச்சா? அப்ப என்ன பண்ணணும்? இன்டு 71. அதாவது ஒரு மன்வந்தரத்துக்கு நீ ஆண்டுகள் கணக்கிடணும்னா 43,20,000 இன்டு 71 போட்டீங்கன்னா ஒரு மன்வந்தரம் வரும். இன்டு 71 போட்டீங்கன்னா இப்போ ஒரு மன்வந்தரம் முடிச்சுதா? செகண்ட் முடிஞ்சுது, 3 முடிஞ்சிருச்சு, 4 முடிஞ்சிருச்சு, 5 முடிஞ்சிருச்சு, 6 முடிஞ்சிருச்சு. இப்போ we are in 7th மன்வந்தரா. அதுல 71 இந்த மன்வந்தரத்துக்கு எத்தனை சதுர்யுகம்? 71 சதுர்யுகம் இல்லையா? இப்ப நம்ம எந்த சதுர்யுகத்துல இருக்கிறோம்? அஷ்டாவிம்சமிதமே கலியுகே. இதுல இதெல்லாம் தான் வரும். அப்ப 28வது அஷ்டாவிம்சதினா 28வது எதுல இருக்கிறோம்? சதுர்யுக. மொத்தம் 71. இந்த 7வது மன்வந்தரத்துக்கு 71 சதுர்யுகம். 71 சதுர்யுகத்துல இப்ப 27 முடிஞ்சு போச்சு. We are now in 28வது சதுர்யுகம்.
28வது சதுரயுகத்துல எது முடிஞ்சிருச்சு? சத்திய யோகம் முடிஞ்சிருச்சு, திரேதா முடிஞ்சிருச்சு, துவாபரம் முடிஞ்சிருச்சு. அதுல இருக்கிற கலியுகத்துல நாம இருக்கோம். கலியுகத்துல 5000 வருஷம் முடிஞ்சிருச்சு. கலியுகத்துல நம்ம எத்தனை வருஷம் கழிச்சுட்டோம்? 5000 வருஷங்கள் முடிஞ்சிருச்சு. இப்ப இன்னும் என்ன எவ்வளவு இருக்கு? கணக்கு போட்டுக்கோ. இதெல்லாம் கால்குலேட்டர் வச்சு கணக்கு போட்டு நோட்ல நீட்டா எழுதி வச்சுக்குங்க. நாம எப்ப எங்க சிருஷ்டியான காலத்துல இருந்து நம்ம இப்ப எங்க நிக்கிறோம்? இன்னும் எவ்வளவு காலம் இந்த சிருஷ்டி இருக்கும்? அதுக்கு ஏதாவது சிருஷ்டிக்கு தர்மம் சிருஷ்டியான என்ன வேணும்? தர்மம் ஷுட் பி மெயின்டைன். அந்த தர்மம் மெயின்டைன் பண்ண முடியலனாத்தான் யார் வருவா? ஆச்சாரியர் அனுப்பி பாப்பாரு. அப்புறம் இல்லைன்னா தானே வந்துருவாரு. அவதார புருஷனாக வந்துருவாரு. புரிஞ்சுங்களா? அப்போ இவன் இப்ப கேட்கிற கேள்வி என்ன? புரிஞ்சுதுங்களா? 7வது மன்வந்தரத்துல நீ இருக்கிற, நான் இருக்கிற. அது ஓகே. 7வது மன்வந்தரத்துல இப்ப நான் வந்து இப்ப இவரு பேசிட்டு இருக்கிற காலம் என்ன? கலியுகம் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. போர் நடக்கிற சமயம், கலியுகம் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. பரீட்சித்து பிறந்ததுக்கு அப்புறம் தான் கலியுகமே ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இவர் என்ன கேட்கிறான்? அர்ஜுனன் என்ன கேட்கிறான்? இப்ப நீயே எதுக்கு எந்தெந்த துவாபர யுகத்துக்கும் கலியுகத்துக்கும் நடுவுல மிடில் பாயிண்ட் நம்ம நிக்கிறோம், நீ நானும். இந்த காலத்துல நீ யாரோட பையனா பிறந்திருக்க? வசுதேவனுடைய பையனா பிறந்திருக்க. 28வது சதுர்யுகத்துல நீ இருக்கிற, நான் இருக்கிறேன். ஆனா அவர் எப்ப பிறந்தாரு? 28 சதுர்யுகம் முடிஞ்சு போச்சு. 7வது மன்வந்தரத்துல முதல் சதுர்யுகத்துல அவர் இருந்தார். அது எந்த சத்திய யுகத்துல அவர் இருந்தார். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த சிருஷ்டி மன்வந்தரத்தினுடைய ஃபர்ஸ்ட் டேனா 21க்கு 28க்கு 27க்கு முன்ன, இப்ப இருக்கிறது 28னா இதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் சதுர்யுகத்துல அவர் இருந்தார். அதுக்கப்புறம் எத்தனை 28 சதுர்யுகம் 27 சதுர்யுகம் பாஸ் ஆகி இப்ப நான் 28ல நீ இருக்கிற, நான் இருக்கிறேன். இது எனக்கு புரியுது. 28வது சதுர்யுகத்துல துவாபரமும் கலியுகம் ஜாயிண்ட் ஆகிற அந்த மிடில் துவாபரம் முடிகிற எண்டுல நீ இருக்கிற, நான் இருக்கிற கிருஷ்ணா. அது எனக்கு புரியுது. விவஸ்வான் எப்ப இருந்தாரு? 28 சதுர்யுகத்துக்கு முன்னால. எவ்வளோ வருடங்கள். அப்போ என்ன சொல்ற நீயே? நான் தான் சொன்னேங்கிறியே. இத கேட்கும்போது படிக்கிறவங்களுக்கு இவ்வளவு விவரம் தெரியலினாலும் டவுட் வரும்ல. ஏன்னா இந்த இவ்வளவு கிளியர் கால்குலேஷன் இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புரிய போகுது. ஓ, இவ்வளவு இயர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்குது கிருஷ்ணரும் அர்ஜுனனும் பேசிக்கிட்டு இருக்க காலத்துக்கும் விவஸ்வானுடைய காலத்துக்கும் இவ்வளவு சோ மெனி இயர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. நாட் அண்ட் சிங்கிள் இயர். ஒரு 1000 2000 வருஷம்னா கூட ஈஸி ஏதோ கதையோட்டிடலாம். இது கோடிக்கணக்கான வருடங்கள் என்ன இருக்குது? உனக்கும் அவருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அவருக்கு போய் நான் சொல்லி கொடுத்தேங்கிறியே. கதம் விஜானியாமி, நான் எப்படி இதை புரிஞ்சுக்கிறது கிருஷ்ணா? கொஞ்சம் இதை விளக்கமா சொல்லுன்னு சொல்லும் போது இட் இஸ் நாட் டவுட் ஆஃப் அர்ஜுனா. அவர் வாயால் இருந்து உலகம் எப்படி படைச்சிருக்க, எத்தனை கணக்குகள் இருக்கு, இந்த கணக்கெல்லாம் வேதத்துல ஒரு மூலையில் இருக்கு. பகவத்கீதைங்கிறது ஸ்மிருதி. அப்போ நம்ம இதனோட டீட்டெயில் இப்ப நாங்க எங்கிருந்து எடுத்து நான் சொல்றேன்? ஸ்ருதி. அதை தெரிஞ்சுக்கணும். இங்க பகவான் வந்து ஸ்ருதியில் சொல்லப்பட்ட விஷயங்கள் நம்ம எங்கதான் போய் கத்துக்கணும்? அப்போ இந்த ஒரு என்ன சொன்ன நானு, ஏன் வந்து இந்த இதுக்குள்ள இது நமக்கு ஒரு டவுட் வருது. இப்போ விவஸ்வானு கருத்துக்கள் எப்போ என்னன்னு ஏன் கால்குலேஷன் பண்ண முடியலனா நம்ம யார போய் நாடணும்? ஸ்ருதிய போய் கொட்டேஷனுக்கு போய் எடுத்து அதை புரிந்து கொள்வதற்கு ஸ்ருதி பிரதானமாக போனோம் அப்படின்னா அங்க விளக்கமா இருக்கு. இப்ப நான் சொன்னதெல்லாம் வேதத்தில் இருப்பது, மனிதனுடைய மூளையிலிருந்து வந்தது அல்ல, அல்ல, வர முடியாது. ஏன் மனித மூளையில கண்டுபிடிக்க முடியல? அதையும் நாம் திங்க் பண்ணிடுவோம். ஆனது ஆகட்டும். மனித மூளைக்கு 6 தோஷம் இருக்கு. இது நான் எல்லாமே ஸ்ருதியில சொல்றதுதான். உங்களுக்கு அங்கிருந்து எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். ஸ்ருதியில என்ன சொல்லுது? மனிதனோட மூளையில 6 தோஷம் இருக்கு. ஆனா அவதார புருஷனிடம் அந்த 6 தோஷங்கள் கிடையாது. சொன்னாதான் தெரியும். நாம பெருசா நினைச்சுக்கிறோம் இல்லையா? நான் பெரிய ஆள், நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? ஒண்ணும் கிடையாதுங்கிறது இப்ப புரிஞ்சு போயிடும். உனக்கு படைக்கப்பட்ட மூளையே எவ்வளவு குறையோட படைக்கப்பட்டிருக்குன்னு பாரு. ஃபர்ஸ்ட் தோஷம் வித் அஜ்ஞானம். அது எல்லாத்துக்கும் தெரியும். அறியாமை. பிறக்கும் போதே நீ இந்த மூளை எதுலதான் பிறக்குது? 200% அறியாமையில் தான் பிறக்குது. பகவான் அப்படி அல்ல. அவருக்கு நோ டிண்ட் ஆஃப்
அஜ்ஞானம். ஃபர்ஸ்ட் அங்கேயே அடி வாங்கிருச்சா? இந்த விஷயத்த என்ன நம்ம பார்க்கிறோம்? ஏன் சிருஷ்டிய பத்தி மனிதனால கண்டுபிடிக்கவே முடியாது. அத சொல்றக்கு இறைவனால மட்டும் தான் முடியும். சொல்லாம விட்டுட்டாரா? அழகா சொல்லியிருக்காரு. நீ உட்கார்ந்து படிக்கல அதுக்கு என்ன பண்றது? இந்த அப்படியே இத அவாய்ட் பண்ணிட்டு நீங்க பாருங்க இந்த இந்த சயின்டிஸ்ட்லாம் பார்த்தா பாவமா இல்ல? இவ்ளோ அழகா சொல்லி வச்சுட்டாரு. இத அவாய்ட் பண்ணிட்டு, நானே கண்டுபிடிக்கிறேன். நானே கண்டுபிடிக்கிறேன். ஒரு பிளாக் ஹோல் இருந்து வந்திருக்குமா? அப்படி வந்திருக்குமா? இப்படி வந்திருக்குமா? போட்டு மண்டைய ஒழப்புன்னு ஒழப்பிட்டு இருக்காங்க. லெட் தெம் டூ தியர் வொர்க். லெட் அஸ் கன் கிளியர் திஸ் டவுட். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மூளையில என்ன இருக்கு? அஞ்ஞானம். நம்ம இன்டெலெக்ட்ல என்னென்ன தோஷம் இருக்கு? 2வது சம்சயம். உள்ள ஒரு டவுட் எத புரிஞ்சாலும் அப்படியே கிளியர் கட்டா தெரியுதா என்ன? ஒரு டவுட்ங்கிறது தோஷம். நம்ம புத்தியில என்னென்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் அஞ்ஞானம். அடுத்தது டவுட்டு, சம்சயம். டவுட். அடுத்து 3வது என்ன தெரியுங்களா? மனதில இருக்கிற தோஷம்? விப்பர்யயம். விப்பர்யயம்னா எரோனியஸ் பெர்செப்ஷன். அங்க தூரத்துல கயிறு தான் கிடக்கும். நம்ம என்னவா பார்ப்போம்? எரோனியஸ் பெர்செப்ஷன். பாம்பா பார்த்துட்டு ஐயோ! ஐயோன்னு கத்துறோமா இல்லையா? ரோட்ல போயிட்டு இருப்போம் கார்ல. அங்கங்க ரோட்ல தண்ணி நிக்கிற மாரி தெரியும். எரோனியஸ் பெர்செப்ஷன். தேர் இஸ் நோ வாட்டர் அட் ஆல். பட் நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது? தூரமா அப்படியே தண்ணி இருக்க மாரி தெரியுதா இல்லையா? எரோனியஸ் பெர்செப்ஷன். நம்ம இந்திரியங்கள் கொண்டு குடுக்குற விஷயங்கள் கரெக்ட் தான். ஆனா அங்க என்ன தெரியுது? மனசுக்குள்ள நம்ம புத்திக்குள்ள என்ன தெரியுது? தண்ணி இருக்கிற மாரி தெரியுதா இல்லையா? தட் இஸ் எரோனியஸ் 3வது. அடுத்தது பிரமாதக. தமிழ்ல வர பிரமாதம் அல்ல. ஓவர் சைட்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஓவர் சைட்ன்னு என்னது? இருக்கிறத விட அதிகமா பார்க்கிறது. இருக்கிறத தப்பா பார்க்கிறது விபர்யயம். பிரமாதகன்னா ஓவர் சைட். இல்லாதத இருக்கிற மாரி பார்க்கிறது. இதோ அங்க பேய் இருக்குது. இதோ அங்க பிசாசு இருக்குது. அங்கிருந்து குதிச்சுது. என் மேல இவன வந்து புடிச்சுது. எல்லாம் என்னென்ன கதை விட்டுட்டு இருக்காங்க. ஓவர் சைட். சூக்ஷ்ம சரீரத்த யாராலயும் கண்ணுல பார்க்க முடியாது. ஆனா என்னங்கிறாங்க, நான் மரத்துல உட்கார்ந்திருந்தத பார்த்தேங்கிறாங்க. மேல இருந்து குதிச்சுதுங்கிறாங்க. தொப்புன்னு சத்தம் கேட்டு சூக்ஷ்ம சரீரம் கீழ விழும்போது தொப்புன்னு சத்தம் கேட்டுதுங்க. ஏன்னா பிரம்ம ராட்சசனாங்க. விழுந்தா சத்தம் கேட்கறக்கு. சோ இந்த மாரி பிரமாதம் அந்த சுபாவமாவே அந்த புத்திக்கு அதெல்லாம் உண்டு. அவங்கள நம்ம தப்பு சொல்ல வேண்டாம். அது புத்தியே அவ்வளவுதான். அதனுடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான். அடுத்தது அப்பட்டு கரணத்துவா. அப்பட்டு. பட்டுனாங்க எஃபிஷியன்ட்ன்னு அர்த்தம். அப்பட்டுன்னா நாட் எஃபிஷியன்ட். என்ன சொல்றது? ஒரு குறையுடன் கூடிய கரணம். வச்சிருக்கிற கரணம் எல்லாம் என்னது? இது யூஸ் பண்ணத பிரெயின் எத எத யூஸ் பண்ணுது? கையி, காலு, கண்ணு, மூக்கு, ஞானத்துக்கு. கண்ணு, காது, மூக்கு இதெல்லாம் பண்ணுதா? அதெல்லாம் என்ன இருக்குது? அதுக்குள்ள என்ன இருக்குது? அதோட எஃபிஷியன்சி கொஞ்சம் இப்ப கண்ணுக்குள்ள என்னங்க குறை? என் கண்ணு நல்லா தாங்க தெரியுது. டாக்டர்ட்ட போய் அ படின்னு சொன்னா எல்லாமே என்னால படிக்க முடியுது. ஒரு ஒரு 10க்கு ஒரு என்ன சொல்றது? ஒரு 100 அடிக்கு முன்னால என்ன இருக்குன்னு தெரியுமா? குறை. காது நல்லா கேட்கும். கடலுக்கு அடியில இருக்கிற மீனு கேட்கிற காதோட சக்தியோட நம்மளுக்கு கம்மி. அப்ப அதுக்கு பேர் தான் அப்ப பட்டு மீன்ஸ் எஃபிஷியன்ட். நம்ம சரியா பண்டுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? படிக்கிற பசங்கள கேலி பண்ணுவானுங்க. அது சரியான படு. படுனா நல்லா இன்டெலிஜென்ட் எஃபிஷியன்ட்ஸ்ன்னு அர்த்தம். நம்மளுது என்ன கரணம் எல்லாமே? கரணம். கண் எடுத்தாலும் அது கொஞ்சம் தூரம் தான் பார்க்க முடியுது. காது எடுத்தாலும் அது கொஞ்சம் தூரத்துக்கு தான் கேட்குது. அந்த மாரி கரணத்துவாத். அதுவும் கொற. கரணத்துவம். அடுத்து 5 சொல்லிட்டேனா 6 லம்பக. விப்ரலம்பக. 6வது தோஷம். அப்டின்னா என்ன தெரியுங்களா? எத பார்த்தாலும் ஒரு சப்ஜெக்டிவிட்டியா பார்க்கறது. அப்டின்னா என்னன்னா, சப்ஜெக்டிவிட்டியா ஒண்ண பார்க்குறேன் அப்டின்னா, இப்ப நீங்க ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க. இது நான் பெர்சனலா ஃபீல் பண்ணதுனால சொல்றேன். அங்க பொண்ணு மாப்பிள நிக்கிறாங்க. ரிசப்ஷன் இமேஜின் பண்ணுங்க. அந்த சப்ஜெக்டிவிட்டிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நான் போறேன். என் மனசுல ஒண்ணு பதியும். எனக்கு எனக்கு வந்து அந்த பெர்செப்ஷன் ஒரு மாரி இருக்கு. பின்னால வருவாங்க.
அவங்களுடைய அவங்களுடைய சப்ஜெக்டிவ் அவன பொறுத்து அந்த அந்த காட்சி மாறுது. நான் பார்த்தேன்னா, பொண்ணு பொண்ணு அழகா இருக்காங்க. ஓகே. அவ்வளோதான். நல்லா இருக்கட்டும். அவ்வளோதான். பின்னால சொல்றாங்க, பொண்ணு கொஞ்சம் குள்ளமா தெரியும். பெர்செப்ஷன், சப்ஜெக்டிவிட்டி. அவங்க கண்ணுக்கு அப்படி தெரியுது. பொண்ணு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பையன் கலருக்கு பொண்ணு கொஞ்சம் மேட்ச் இல்ல. அடுத்து பின்னால இந்த புடவ கட்டியிருந்தா அந்த பொண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அடுத்த டிக்கெட்டு. சொல்றோமா இல்லையா? அங்க இருக்கிறது ஒண்ணுதாங்க. 2டே 2 ஜீவன் தான் நிக்குது. ஆனா, ஒருத்தர் என்ன பார்க்கிறோம்? அவங்கவங்க லெவலுக்கு சப்ஜெக்டிவிட்டி. இது மனிதனுடைய மனித மூளையில் இருக்கிற ஒரு குறை. உள்ளதை உள்ளபடி காண முடியாத சக்தி. அது அவனுடைய புத்திக்கு தான் அவன் பார்வை இருக்கும். சரி, யாரு நகையில ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்காங்களோ, புடவையில இன்ட்ரெஸ்ட்டா இருக்காங்களோ, போனோனே அந்த பொண்ணு என்ன போட்டிருக்கு? ஆ பெரிய பணக்காரங்கிற அந்த சப்ஜெக்டிவிட்டில போறவன், எவ்வளவு பவுன் போட்டிருக்காங்க? என் பொண்ண விட இவன் அதிகம் போட்டானா? கம்மியா போட்டிருக்கானா? அவன் பார்வை அதிலேயே தான் இருக்கும். இவன் வந்தவங்கலாம் இவங்க ஒரு பொண்ண போட்டிருக்கான். என் எ ஒரு பரிமாற இடத்துலருந்து பாரு நீங்க சப்ஜெக்டிவ் பார்க்கலாம். என் பொண்ணுக்கு நான் 6 ஸ்வீட்னா, இங்க 10 ஸ்வீட் போட்டா தான் பெரிய பணக்காரன்னு உலகத்துக்கு தெரியும். சப்ஜெக்டிவிட்டி. ஒண்ணொண்ணு எப்படி ஒரு ஒரு செகண்டும் இந்த பார்வை மாறும்போது தாங்க சம்சார துக்கமே மாறுது. அத என்ன தெரியுங்களா மாத்தணும்? சப்ஜெக்டிவிட்டி விஷன கொண்டு எங்க மாத்தணும்? ஆப்ஜெக்டிவிட்டியா மாத்தணும். இருக்கிறத இருக்கிற மாரி பார்த்துட்டு வந்துரணும். அதுக்கு பேரு ஆப்ஜெக்டிவிட்டின்னு பேரு. எப்ப ஒரு ஆனா நம்ம 200% சப்ஜெக்டிவிட்டில இருக்கிறதுனால தான் சம்சார துக்கமே. ஆப்ஜெக்டிவிட்டிக்கு வந்து பாருங்க. நோ சம்சாரம். போனோமா, வந்தோமா, சாப்பிட்டோமா, வழியில இருந்தோமா, முடிஞ்சுதா, அடுத்த வேலைய போய் பார்த்தோமா, ஆப்ஜெக்டிவிட்டி. இது அப்படி இல்ல. அத உள்ள வாங்கி அப்புறம் தான் பார்க்கிற விஷன உள்ள வாங்குறது மட்டும் இல்லாம, அத அந்த சப்ஜெக்டிவிட்டி நீங்க பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு பிரஷர் டெவலப் ஆகும். என்ன தெரியுங்களா? யார்ட்டயாவது சொல்லணும். ஒரு ஆள்ட்டயாவது, வீட்டுக்கார்ட்டயாவது சொல்லிறணும். இல்ல வயிறு வெடிச்சு போயிரும். வருதா பிரச்சனை? அங்கேயே ஆரம்பிக்கும். காசிப்பிங் அதுக்கு பேரு என்ன? க போனோம், பார்த்தோம், வாழ்த்துனோம், வந்தோம். அடுத்த வேலைய பார்த்தோமாங்க நம்ப? ஏன் இருக்க முடியல? சப்ஜெக்டிவிட்டி. அப்புறம் அவரு சொல்லுவார். அவரு அவரு அவங்க அவருடைய விஷன் வேற மாரி இருக்கும். அப்புறம் ஷேரிங். அவரோட விஷயம் நம்மட்ட ஷேர் பண்ணுவாரு. அதுவும் தப்பு. நான் நம்மோட விஷயம் ஷேர் பண்ணுவேன். அதுவும் தப்பு. மொத்தத்துல தப்பும் தப்பு என்ன பண்ணிக்குது? தப்பா பேசிக்குது. புரிஞ்சுதுங்களா? அப்ஜெக்டிவிட்டியா நீங்க பார்க்குறீங்க அப்டின்னா, தேர் இஸ் நத்திங் டூ கமெண்ட் நத்திங். அவங்க போறாங்க, அவங்க பண்றாங்க, அவங்க பண்ணி ஓகே. அடுத்த வேல நம்ம அடுத்து வாட் நெக்ஸ்ட்? அப்படி வந்துட்டோம்னா அப்ப நாம என்ன பண்ணணும்? நம்மளுக்குள்ள என்ன தெரிஞ்சுக்கணும்? ஐ அம் சப்ஜெக்டிவிட்டியா இருக்கிறவங்க, கொஞ்சம் கொஞ்சமா 10 வருடம் ஆகும் பாத்துக்க நீங்க ஆப்ஜெக்டிவிட்டி வரக்கு. நாட் இன் சிங்கிள் டேல வர முடியாது. ஆனா வந்து பாருங்க. அப்பா! தட் இஸ் ஆனந்த். போனோமா, வந்தோமா, நம்ம வேலைய பார்த்தோமா, போயிட்டே இருக்கும். என்ன சொல்லிக் குடுத்தாலும் அங்க கப்பு, கப்பு, கப்புன்னு மண்ட புடிச்சுக்கும். இது வெறும் இந்த சப்ஜெக்ட்ட போட்டு நப்பி வச்சிருக்கிறனால, என்ன சொல்லிக் குடுத்தாலும் அப்பதைக்கு புரிஞ்ச மாரி இருக்குது. அப்புறம் டே டு டே லைஃப்ல வந்தா ஐய்யய்யோ! நான் மறந்துட்ட மாரி இருக்குதுங்களே! கர்மயோகமே மறந்த மாரி இருக்குதே! அப்பப்ப என் சுயநலம் வந்து தூக்கி நின்னுருதே! ஏன் பிரச்சனை? யூ ஆர் மோர் சப்ஜெக்டிவ். இது வந்து புத்தியினுடைய தோஷம். இத நீங்க முயற்சி செஞ்சா மட்டும் தான் நீக்க முடியும். தானா நீங்காது. அஞ்ஞானமாகட்டும், நீங்க பாருங்க எல்லா தோஷம் சொன்னேனா, அஞ்ஞானமாகட்டும், சம்சயமாகட்டும், அல்லது எரோனியஸ் பெர்செப்ஷன் விபர்யய அதாகட்டும், தப்பா பார்க்கறது, அல்லது ஓவர் சைட் பிரமாதக அது ஆகட்டும், அப்பட்டு கரணம். கரணம் வந்துங்க நம்ம மாத்த முடியாது. இருக்கிற கரணத்த வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். அப்பட்டு கரணம், விப்ரலம்பக அனைத்துமே முயற்சி செய்து இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இத்தனையோட கூடியவன் தான் பெரிய பெரிய அ என்ன வேர்ல்டு மெடல் வாங்குன சயின்டிஸ்ட் மூளையும். எப்பேர்ப்பட்ட எவ்வளவு வேணாலும் கண்டுபிடிச்சிருக்கட்டும். அப்துல் கலாம் மூளையவே எடுத்துக்கங்களேன். அத விட உலகத்துல பெரிய மூளை எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அப்பா! அவரு போட்டு வச்ச பிள்ளையார் சொல்லிதான் இன்னைக்கு இங்கிருந்து மிசைல் விட்டுட்டு இருக்காங்க. வாடா, வாடா ஒத்தை கொத்த வாடா, வாடாங்கறக்கு அத்தனைக்கும் காரணம் அவருங்க. அதுவும் வித் லோ பட்ஜெட். இப்ப அமெரிக்காலாம் தயாரிக்கிறானுங்க மிசைல்லாம் எல்லாரும் தயாரிக்கிறோம். ஆனா, அந்த லோ பட்ஜெட்ங்கிறது நமக்கு வந்த கை வந்த ஒரு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா,
இவ்வளோ பெரிய ஃபாஸ்டா போனாலும் அது சும்மா 4 கம்ப்யூட்டர் வச்சு ஓட்டிருவானுங்க அந்த ட்ரெயின. அந்த ரூம் பார்த்தீங்கன்னா, என்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா, இப்ப கம்ப்யூட்டரைஸ்ட் என்ஜின் ரூம் அளவுக்கு வந்துருச்சு. ஒரு பெருசா அங்க மிஷினரி. ஏன் இதெல்லாம் எப்படி? இட்ஸ் அ அவங்களாக இருந்தாலும், இந்த 6 தோஷத்தோட இருக்கிறதுனால, யார பத்தி நம்மனால யூகம் பண்ண முடியாது. இறைவனை பற்றியோ, இறைவனை பற்றினா அவருடைய படைப்பை பத்தியோ, அவர் எப்படி படைச்சிருக்காரு, எத்தன நாள் ஆயிருச்சு. ஏன்னா, நாம வாழ்றது கொஞ்ச காலம். அது எப்ப படைச்சாருன்னு எப்படி நீ கண்டுபிடிப்ப? எப்ப படைச்சாரு? எத்தன வருஷம் சிருஷ்டில முடிஞ்சிருச்சு? இன்னும் எத்தன வருஷம் இருக்குது? அந்த லயகாலம் எப்படி வரும்? அந்த எப்போ இப்ப எனக்கு இப்ப நான் இப்ப இப்ப நம்ம இருக்கிற 7வது மன்வந்தரம். 14 மன்வந்தரம் நடுவுல நிக்கிறோம். அந்த 14வது மன்வந்தரத்தப்ப இந்த சிருஷ்டியே எப்படி லயமடையும்? அதுவும் சொல்லி வச்சிருக்கான். சிருஷ்டி எப்படியாச்சுன்னு சொன்ன இறைவன், லயம் எப்படி அடையலாம்? ஜீவராசிகள் எப்படி தனக்குள் ஒடுங்குகிறது? அப்படிங்கிறதையும் நீட்டா எங்க சொல்லி வச்சிருக்காங்க? வேதத்தில் இறைவன் சொல்லி வச்சிருக்காரு. இத நாம இங்க ஏன் பகவான் அத டீட்டெயிலா சொல்லலினா, வேணா போய் நீ படிச்சுக்கோ. இப்ப நான் என்ன சொல்றேன்? அங்க இருக்கிற விஷ்ணுவும் விவஸ்வானுக்கு சொல்லிக் குடுத்ததாரு விஷ்ணு. இப்ப சொல்லிக் குடுத்துட்டு இருக்கிறதாரு கிருஷ்ணன். சரீரத்துல பேதம் உண்டு. ஆனா சரீரி அதில் உறைகிற சரீரி வெளிப்படுகிற தத்துவம் ஏக்கம். இப்ப கமிங் டு பாஷ்யம். பேஜ் நம்பர் 319வது பக்கம் ஃபர்ஸ்ட் பாஷ்யம். அபரம் இஸ் ஈக்குவல் டு அவர் அர்வாக். அந்த இடத்துல பாஷ்யம் பாத்தீங்கன்னா அதுக்கு மீனிங் அவர் டக் டக்குன்னு போட்டுருவார். நாம அந்த இடத்துல இஸ் ஈக்குவல் போட்டுக்கலாம். அபரம் இஸ் ஈக்குவல் டு அர்வாக். தட் இஸ் ஈக்குவல் டு வாசுதேவ கிருஹே. அபரம்னா ஆக்சுவலா இப்ப என்ன சொன்னேன் நானு, நவ் இப்பொழுதுன்னு அர்த்தம். அதுக்கு சங்கராச்சாரிய அவரு பகவானோட வேர்டு என்னது? அபரம். அதுக்கு என்ன வேர்டு இவர் சங்கராச்சாரிய வேர்டு கொடுக்குறாரு? அர்வாக். அர்வாக். அர்வாக்கு அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு வாசுதேவ கிருஹே. இப்ப நீ எங்க இருக்கிற? வாசுதேவனுக்கு மகனாக, வசுதேவருடைய புத்தராக, வாசுதேவனாக அவருடைய வீட்டுல பவத்தோ ஜென்மம். இந்த ஜென்மம் வசுதேவருடைய வீட்டுல புண்ணுது நடந்திருக்கு. பரம் அப்புறமா பரம்ங்கிற வேர்டு எங்க இருக்குது? இப்ப மூலத்துல இருக்கு. அதை எடுத்து இவர் பாஷ்யம் எழுதுறாரு. பரம் இஸ் ஈக்குவல் டு, இப்ப யாரும் மியூட் பண்ணலப்பா பொற்கொடி. ஓ ப்ளீஸ் அலர்ட்டா இருங்க கிளாஸ்ல. இப்ப அபரம்ங்கிற வேர்டுக்கு என்ன சங்கராச்சாரிய பாஷ்யம் கொடுக்குறாரு? தட் இஸ் ஈக்குவல் டு அர்வாக்கு. தட் இஸ் ஈக்குவல் டு வசுதேவ கிருஹே. இப்போ பவத்தக பவத்தக ஜென்ம, உங்களுடைய ஜென்மம் இப்போ இப்படி. அடுத்த வேர்டு என்ன கொடுக்குறாரு? பரம். பரம்ங்கிறது எங்க இருக்குது? மூலத்தில் இருக்கிற வேர்டு. பரம் இஸ் ஈக்குவல் டு பூர்வம். தட் இஸ் ஈக்குவல் டு, பாஷயத்துல அப்படியே ஈக்குவல் டு போட்டு வந்தீங்கன்னா இப்ப பாஷை எப்படி புரிஞ்சுக்கிறது நான் சொல்லி கொடுக்குறேன் இப்போ. தட் இஸ் ஈக்குவல் டு சர்க்காதவ். சர்க்கம் என்ன? சிருஷ்டியினுடைய ஆதவ் ஜென்ம. இந்த மன்வந்தரத்தினுடைய ஆதவ் ஜென்ம உற்பத்திக்கு விவஸ்வதக ஆதித்யஸ்ய. என்ன சொல்? விவஸ்வதக இஸ் ஈக்குவல் டு ஆதித்யன். இப்படித்தான் பாஷ்யத்தை புரிஞ்சுக்கணும். எப்படி எடுத்துக்கிறாரு? இப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாஷ்யத்துல 2 வேர்டு எடுத்திருக்காரு சங்கரன். அபரம், பரம், விவஸ்வதக. 3 வேர்டு விளக்குறார். இதுதான் பாஷ்யத்துடைய ஸ்டைல். இது மாதிரிதான் எல்லாத்துக்கும் ஒரு பாஷை எழுதுவார். தமிழ் படிக்கிறேன். உங்களுடைய இது நீங்க சான்ஸ்கிரிட் படிக்காம தமிழ்ல மட்டும் இத்தனை நாள் படிக்கும் போது உங்களுக்கு அந்த அவேர்னஸ் கிடைக்காது. எப்படி பாஷை எழுதுறாரு, சங்கருடைய ஸ்டைல் என்ன, ஓன் ஸ்டைல். அதுல இருக்கிற வேர்டு எடுப்பாரு, அது விளக்குவார். அப்புறம் அங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும்போது அதை இன்னும் கொஞ்சம் விளக்குவார். அவ்வளவுதான். இது பாஷ்யத்துடைய ஸ்டைல். உங்களுடைய ஜென்மமானது வசுதேவருடைய கிருகத்தில் பின்னால் உண்டானது. அபரம் பரம். ஆனால் சூரியனுடைய ஜென்மமோ சிருஷ்டினுடைய ஆதியில், இந்த மன்வந்தர சிருஷ்டி ஆகும்போது ஆதியில் உண்டானது. எப்படி? 2வது பாஷ்யம். தத்து கதம் ஏதத்து விஜானியா. இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? தத்து தத்துனா திஸ் பீயிங் சோ. இந்த இடத்துல தத்துல என்ன சொல்லணும்? திஸ் பீயிங் சோ இப்படி இருக்கும்போது, உன்னுடைய கிருஷ்ணரே நீ இங்க இருக்க,
ஆதித்யர் அங்க இருக்கார். திஸ் பீயிங் சோ, இப்படி இருக்கும் பொழுதுதான் தத்து. இப்படி இருக்கும்போது கதம் கொஸ்டின் இன்ட்ராகேட்டிவ் வேர்ட் கதம் ஏதத்து விஜானியம், இது எப்படி புரிஞ்சுக்கிறது? விஜான எப்படி நன்கு புரிந்து கொள்வது? அவிருத்தார்த்ததயா, மக்கள் தப்பா அவிருத்தமா தப்பா புரிஞ்சுக்கிட்டா என்ன பண்றது? யக துவம் ஏவ ஆதோ புரோக்தவான், நீதான் ஆதவுல சொன்ன. புரோக்தவான நீதான் ஆதவுலையும் சொன்ன, இப்ப நீதான் சொல்றேங்கிறத எப்படி இத கான்ட்ரடிக்ஷன் இல்லாம, புத்தியில கான்ட்ரடிக்ஷன் இல்லாம எப்படி நாங்க புரிஞ்சுக்கிறது? இமம் யோகம் ஏவ, இந்த யோகத்தை என்ன சொல்லி கொடுத்தீங்க? அதை விட்டுறக்கூடாது. விவஸ்வானுக்கு சொல்லி கொடுத்தது அதே யோகம், ஞான யோகம். இப்ப கிருஷ்ணரை நீ எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறதும் யோகம். அது பாருங்க, அந்த இமம் யோகங்கிற விட சங்கராச்சாரிய புடிச்சுட்டே வருவார். ஏன்னா ஞான கர்ம சமுச்சயம் இல்லப்பாங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக என்ன ஆட் பண்றாரு. இமம் யோகம்ங்கிற வேர்ட கிருஷ்ணர் யூஸ் பண்ணல. இவர் நைஸா என்ன பண்றாரு? இமம் யோகம், ஞான யோகத்தை ச ஏவத்வம் இதானீம் மக்கியம் புரோக்தவான், இப்ப நீ எனக்கு சொல்லி கொடுத்துருக்க. மக்கியம் எனக்கு புரோக்தவான் சொன்னவனாக எப்படி இருக்கிறது? இது எப்படி நாங்க வித்தவுட் எனி கான்ட்ரடிக்ஷன் இன் மைண்ட், ஹவு கேன் ஐ அண்டர்ஸ்டாண்ட்? ஹவு த பீப்புள் வில் அண்டர்ஸ்டாண்ட்? அத்த தமிழ் பாருங்க. நீங்களே முதலில் இந்த ஞான யோகத்தை கூறினீர்கள் எப்பா விவஸ்வானுக்கு, அதையே நீங்கள் என் பொருட்டு இப்ப கூறிக்கொண்டிருக்கீர்கள் என்பதை விருத்தமற்றதாக, வித்தவுட் எனி கான்ட்ரடிக்ஷன் இன் மை மைண்ட், எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? மாறுபாடு அற்றதாக எவ்வாறு அறிவேன் என்று யார் கேட்டுட்டா? இப்போ இதற்காகன்னு கேட்டுட்டான், அர்ஜுனன் கேட்டுட்டான். இப்ப அடுத்து அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? அதுக்கு பதிலுக்கு அவரை ஃபர்ஸ்ட் அவதாரிகை படிக்கிறேன். யா வாசுதேவே அனீஸ்வரார் சர்வஜா சங்கா மூர்க்கானாம் தாம் பரிகரன்னு ஸ்ரீ பகவான் வாச்ச. பகவான் இப்ப எதுக்கு பேசுறாரு? எதர்த்தோகி அர்ஜுனஸ்ய பிரஷ்னக, இவனுடைய அர்ஜுனுடைய கேள்வி, பிரஷ்னம்னா கேள்வி, அர்ஜுனுடைய பிரஷ்னத்துக்கு ஸ்ரீ பகவான் பதில் சொல்றாரு. ஏன் எல்லாரும் எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க? இப்ப இந்த இடத்துல என்ன பகவான் சொல்ல வராரு? என்னை யாரும் ஈஸ்வரனாக அறிந்து கொள்ளவில்லை. எல்லாம் எப்படித்தானே தெரிஞ்சு வச்சிருக்காங்க? கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. ஈஸ்வரனாக முட்டாளுங்கிற மூர்க்க முட்டாள் ஜனங்க என்னை ஈஸ்வரனாக அறிந்து. இப்ப இதெல்லாம் எங்க போயிருக்கணும்? இந்த ஒரு வேர்டு புரியறதுக்கு 2 உபனிஷத் படிச்சிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு இங்க புரிய போகுது. ஏன்னா ஈஸ்வர தத்துவம் இங்க இவர் விளக்கலையே. அப்போ அப்படிப்பட்ட உபனிஷத்துக்களில் சொல்லப்பட்ட ஆட் பண்ணிக்கலாம். உபனிஷத்துக்களில் சொல்லப்பட்ட பிரம்ம தத்துவத்தையோ ஈஸ்வர தத்துவத்தையோ இந்த முட்டாள் மக்கள் அறியாமல் படிக்கிற பாருங்க. பகவானுடைய வாசுதேவருடைய விஷயத்தில் மூடல்களுக்கு ஏற்படும், அவங்க என்னங்கிறாங்க? ஈஸ்வர தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு பகவத்கீதையை நடத்தாதவர்கள் கடவுள் இல்லைன்னு சொல்ற ஈஸ்வரன். அனீஸ்வரன் என்னங்க? இப்ப ஈஸ்வர தத்துவம் தான் கிருஷ்ணர்னு சொல்லாம அனீஸ்வரகா அவங்க என்ன பண்றாங்க? ஈஸ்வர தத்துவத்தை தள்ளிடுறாங்களா? அவங்களுக்கு என்ன பேர் வைக்கிறாரு? அனீஸ்வரகா. ஈஸ்வரனை ஏற்றுக்கொண்டவர்கள் ஈஸ்வர தத்துவத்தை ஃபாலோ பண்றவங்க. அதை ஏத்துக்காம வெறு கிருஷ்ணரை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறவங்க அனீஸ்வரகங்கிறார். ஈஸ்வரனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். கடவுள் இல்லை, ஈஸ்வரன் ஒரு கான்செப்ட் இல்ல அப்படின்னு சொல்றவங்க நாம என்னங்க அறிவாளி அவார்டு அங்க கொடுக்க முடியும்? சோ அவர் என்ன வேர்டு போட்டாரு? மூர்க்க மூடர்கள், சிந்திக்க சக்தி பத்தாதவர்கள். பாவம் மூடர்கள் என்னங்க? அந்த அளவுக்கு சிந்திக்கக்கூடிய சக்தி இல்லாதவர்கள் மூடர்கள். கடவுள் இல்லைங்கிறாங்க, அனீஸ்வரங்கிறாங்க, ஈஸ்வர தத்துவமே இல்லைங்கிறாங்க, கிருஷ்ணர் தாங்கிறாங்க எல்லாமே. சர்வஜக, அந்த ஈஸ்வரன் எப்படிப்பட்டவங்களுக்கு தெரியுது இல்ல? சர்வஜகனாக இந்த டிக்கெட்டுகள் தெரிஞ்சுக்கிறது இல்ல. ஓபன் ஸ்டேட். இந்த டிக்கெட்டுகளுக்கு என்ன தெரியுது இல்ல? அவர் சர்வஜக, அந்த ஈஸ்வரகன் ஈஸ்வரன் ஒரு கான்செப்டை ஏத்துக்கிட்டா தானே அவருடைய குணதனங்கள் அவருடைய குணாதிசயங்கள் நம்ம கத்துக்குவோம்.
இவங்கதான் அனீஸ்வரர் ஆயிட்டாங்களே. அனீஸ்வரன் மீன்ஸ் ஈஸ்வரனை ஒத்துக்காதவங்க. ஈஸ்வரனையே ஏத்துக்காதவங்க, மூடர்கள். அவருக்கு என்னன்னு தெரியுறது? அவர்தான் சர்வஜ்ஞக அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த கிருஷ்ணரை எல்லா அவதார புருஷனும் யாரிடமிருந்து இறங்கி வராங்க? அவரிடமிருந்து இறங்கி வந்த அவதரத்தி. அந்த ஈஸ்வரனிடமிருந்து கீழே இறங்கி வந்ததுதான் அவதாரம் அப்படின்னு அவங்களுக்கு. ஏன் பிரச்சனை என்ன? ஈஸ்வரனே ஒத்துக்கலையே. ஈஸ்வரன் ஒரு கான்செப்ட ஒத்துக்கிட்டா தானே அவர்கிட்ட இருந்து இறங்கி வந்ததை நீ புரிஞ்சுக்குவ. சோ ஈஸ்வரனே அனீஸ்வரன் பண்ணுனதுனால என்ன புரிஞ்சுக்க முடியல அவனால? கிருஷ்ணரோட ஸ்டாப். எது எது எல்லாமே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. அதுக்கு மேல அவனால அந்த சிந்திக்க சக்தி இல்லாதனால என்ன வேர்டு ஓடுறாரு? மூர்க்கா. பட் தே நோ ஹோல் 18 அத்தியாயத்தை அழகா நடத்திடுவாங்க. அழகா படிச்சிருப்பாங்க. 18 அத்தியாயத்தை மனப்பாடமா சொல்லுவாங்க. எந்த ஸ்லோகம் எங்க வந்ததுன்னு கேட்டா நம்பரோட 412, 512, 516, 620. அதான் நமக்கு மண்டை காஞ்சு போயிடும். 715 சொல்லும் போது அப்படித்தான் சொல்றான் கொட்டேஷன். 720, 820, 71235. பப்பா ஒரு நிமிஷம் மெமரி அப்படியே ஸ்டன் ஆயிரணும். அப்படியே டக்குன்னு சொன்னா போய் பாத்தீங்கன்னா அது இருக்கும். அவ்வளவு கொட்டை, அவ்வளவு டேலண்டட் பைக்கும் அப்படியே கரைச்சு குடிச்சிருப்பாங்க. ஆனா என்ன? அனீஸ்வரகா மூடா. இவரு சொல்றாரு அனீஸ்வரகா மூடா. சர்வஜ்ஞக ஈஸ்வரன்னே தெரியாதவர்கள். அந்த ஈஸ்வரனிடமிருந்து வந்த அவதாரம். அதனாலதான் இப்ப பயாசர் என்ன பண்றாரு? இந்த முட்டாள் ஜனங்களை திருத்துவதற்காகத்தான் 4 ஸ்லோகம், 4, 5, 6, 7, 8 வரைக்கும் வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட. அதை பத்தி சொல்வதற்கு காரணமே இதுதான். அவதாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா என்ன வராது அவங்களுக்கு? அந்த அனீஸ்வர பாலிசி போயிடணும். ஈஸ்வரன் பாலிசி தெரிஞ்சாதான் இதை புரிஞ்சுக்க முடியும்னு இவரை வியாசர் என்ன பண்றாரு? அழகா 4 ஸ்லோகத்தை கொடுக்கிறார். அவர் சர்வஜ்ஞகர் இல்லை என்று ஏற்படும் சங்கையை நீக்குவதற்காக அர்ஜுனுடைய வினாவை அமைத்து, இதெல்லாம் யாரு வேலை? வியாசரோட வேலை. அமைத்து அந்த சந்தேகத்தை நீக்குவதாக. ஏன்னா அவர் வாயிலிருந்து பகவான் கூறிட்டாருன்னா அங்க டவுட் வராது. பகவான் உவாச்ச. இப்ப யாரு அடுத்த ஸ்லோகம்? ஸ்ரீ பகவான் உவாச்ச. பகூனி மே வியதீதானி ஜென்மானி தவ சார்ஜுன தானியகம் வேத சர்வாணி நத்துவம் வேத்த பரந்தப்ப. என்ன சொல்றாரு? இதனுடைய ஜிஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிருஷ்ணா பகவான் உவாச்ச. கிருஷ்ணர் சொல்றாரு, ஹே அர்ஜுனா, மே என்னுடையது, தவ உன்னுடையது. என்ன சொல்றாரு அழகா? இவர் நானும் பல அவதாரம் எடுத்திருக்கேன். நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற? பல சரீரம் எடுத்திருக்க. 2 பேரும் அந்த இடத்துல சேம். ஆனா என்னென்ன அவதாரத்தை நான் எடுத்துட்டேன், இப்ப நான் எத்தனாவது அவதாரத்துல இருக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா உனக்கு என்ன தெரியாது? இதுக்கு முன்னால நீ என்னென்ன பிறந்த சரீரத்தை எடுத்தா என்பது உனக்கு தெரியாது. திஸ் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் யூ அண்ட் மீங்கிற. என்னென்ன சரீரம் நான் எடுத்தேங்கிறது எனக்கு தெரியும். கூர்ம அவதாரத்துல எப்படி வந்தேன் கேளு, அங்க என்னென்ன பண்ணுனேன்னு கேளு, இப்ப சொல்லுவேன். ஆனா உனக்கு போன சரீரம் உனக்கு என்ன சரீரம் உனக்கு தெரியாது. ஏன்? தட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜென்ம அண்ட் அவதாரம். நீ பிறக்கிற, உன்னோடது பிறப்பு ஜென்மம், என்னது அவதாரம். வாட் இஸ் தி டிஃபரன்ஸ்? இது ஒண்ணுதான் டிஃபரன்ஸா? நோ நோ, தேர் ஆர் 3 டிஃபரன்சஸ். உன்னுடைய ஜென்மத்துக்கும் என்னுடைய அவதாரத்துக்கும் 3 டிஃபரன்சஸ் இருக்கு. ஒன்னு என்னது? காசு. 2வது நேச்சர். 3வது பர்பஸ். ஃபர்ஸ்ட் என்னது? காசு. உன்னுடைய காசுன காரணம். உன்னுடைய பிறப்பிற்கு காரணம் என்ன? உன்னுடைய பாப புண்ணிய. இப்போ எனக்கு பிறப்புக்கு காரணம் ஏது இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா காரணம் இல்லாமல் என்ன கிடையாது? காஸ்ட் எஃபெக்ட் தியரி மறந்துடக்கூடாது. எங்கேயுமே காஸ்ட் அண்ட் எஃபெக்ட் தியரி அடிச்சீங்கன்னா 0 ஆயிடுவோம். எஃபெக்ட் ஒண்ணு இப்ப நீ பாக்குறீங்கன்னா கண்டிப்பா எனக்கு ஒண்ணு இருந்திருக்கணும். காரணம் ஒண்ணு இருந்திருக்கணும். உன்னுடைய காரணம் புண்ணிய பாப்பம் கிளியர். எனக்கு என்ன காரணம்? என்னுடைய பிறப்புக்கு காரணம் இல்லைன்னு சொன்னோம்னா காஸ்ட் அண்ட் எஃபெக்ட் தியரியே நானே ராங்கா பண்ணதாயிரும். சோ என்னுடைய பிறப்புக்கு என்ன இருக்குது? ஒரு காசு இருக்கு. எதுக்காக நான் இந்த உலகத்துல பிறந்திருக்கேன்? திதி கர்த்தாவாக, டு ப்ரொடெக்ட் த வேர்ல்ட். அதுதான் காசு. அந்த
உலகத்தை காப்பாற்ற வேணுங்கிற காசுக்கு தான் நான் என்ன பண்ண வந்திருக்கேன். எஃபெக்ட் என்னது? இப்ப நான் முன்னாள் நிக்கிறேன். ஏன்னா, காசு இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்க. நெறைய பேர் அத தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஏன்னா, எப்ப நீங்க காசே இறைவன் பிறப்பதற்கு எந்த காரணம் இல்ல. அவதாரம் ஐயோ! அப்ப காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரியே அங்க அடிபட்டுரும். எங்கேயும் காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி அடிபடக்கூடாது. அப்பதான் லாஜிக்கா நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும். அப்ப இப்ப இங்க என் முன்னால நிக்கிறாரா இல்லையா? கிருஷ்ணரு. ஏங்க காசு இல்லாம எப்படிங்க அவரு வருவாரு? அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் இல்லையா? இப்ப நான் நிக்கிறேன்னா, எனக்கு பின்னால இருக்கிற புண்ணிய பாப்பம் இஸ் த காஸ். நான் யார பார்த்தாலும் அது எல்லாத்துக்கும் ஒரு ஜீவராசி பார்த்தீங்களா, அதுக்கு என்ன இருக்குது? புண்ணிய பாபம் இருக்கு. இறைவனுக்கு என்ன? புண்ணிய பாபம் இல்ல. ஓகே. ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? திங்க் பண்ணணும் லாஜிக்கா. என்ன காரணம்? தித்தி. ஒரே காரணம் தித்தி. பண்ணணும். அவ்வளவுதான். வந்துட்டார். அடுத்து 2வது என்ன சொன்னேன்? 3 டிஃபரன்ஸஸ். காஸ். அடுத்தது நேச்சர். ஜீவனுடைய நேச்சர் என்ன? பஞ்சபூதேன கிருதம். உன்னுடைய பாடி என்னது? பஞ்சபூதேன புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். பஞ்சபூதேன கிருதம். இல்லீங்களா? யூ ஆர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மாயா. ஆனா, அதாவது பௌத்திக கிருத்தம் சொல்லும். பௌத்திக சரீரம். உன்னுடைய சரீரம் எங்கிருந்து வந்திருக்குது? பஞ்சபூதேன கிருத்தம். சரீரம். ஆனா நான் என்னோட சரீரம் என்ன தெரியுங்களா? மாயிக்க சரீரம். 2 கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆனா சட்டில் டிஃபரன்ஸ் இருக்கு. திங்க் பண்ணி கண்டுபிடிங்க. உன்னுடைய பாடி என்னது? பௌத்திக சரீரம். பஞ்சபூதேன கிருத்தம் பௌத்திக சரீரம். பௌத்திகம் ஆகாசம், வாயு, அக்னி, ஆபக, பிருத்திவி. ஆனா என்னது? மாயிக்க சரீரம். புரிஞ்சுதுங்களா? மாயிக்கங்கிறது எதுக்கு எந்த முந்தின ஸ்டேஜ்? பஞ்சபூதங்களுக்கு முன்னால் இருக்கிற ஸ்டேஜ் தான் யாரு? மாயா. ஆனா அங்க இருக்கிற மாயிக்க சரீரம். தட் இஸ் த மெயின் டிஃபரன்ஸ். இதெல்லாம் மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் காய்ச்ச பிளட் டெஸ்ட் பண்ணாலும் அதே தாங்க தெரியும். நம்மளுதுல அதுல வித்தியாசம் கிடையாது. மாயிக்க சரீரம். உன்னது பஞ்சபூதேன நேச்சர். உன்னோட சரீரத்தோட நேச்சர், என்னோட சரீரத்தோட நேச்சர். அடுத்தது, உனக்குள்ள இருக்கிற அஞ்ஞானம். உன்னுடைய மாயா எப்படி இருக்கா? வித் போத் சக்தி. ஆவரணம், விக்ஷேபம். உங்கட்ட இருக்கிற மாயா. எங்கிட்ட இருக்கிற மாயாட்ட என்ன கிடையாது? நோ ஆவரணம். ஒன்லி விக்ஷேப சக்தியுடன் மாயா எங்கிட்ட இருக்கா. அதே போலீஸ் யாரோட போனா? மினிஸ்டரோட போனா அது அவருக்கு பெருமை. அதே கைதியோட போனா அது அவனுக்கு இழுக்கு. அதே மாயாதான். எங்கோட வந்தா அவளுக்கு பெருமை. உங்கோட வந்தா அவளுக்கு உனக்கு என்னது? திரு. எனக்கு மாயா என்னது? போலீஸ் மாதிரி. மினிஸ்டர். நான் மினிஸ்டர், நான் போலீஸ் கூட்டிட்டு போற மாதிரி. நீ யாரு? கைதி. யாரோட கண்ட்ரோல் இருக்கிற? போலீஸோட கண்ட்ரோல் இருக்க மாதிரி. திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மாயா ஆஃப் மீ, மாயா ஆஃப் யூ. என்னோட மாயா யாரு? எனக்கு கெத்து. உனக்கு மாயா சொத்து. சொதப்பல். சோ இந்த இடத்துல என்ன ஆகுது 2 பேத்துக்கும்? ஏன் எங்கிட்ட இருக்கிற மாயாக்கு என்னதான் இருக்குது? ஒன்லி விக்ஷேப சக்தி. ஆனா உங்ககிட்ட இருக்கிற மாயாக்கு 2 இருக்கு. ஆவரணம் ஆத்மாவை மறைத்து என்ன காமிக்குது? சரீரம் தான் நான். நீ வச்சு நீ சம்சார துக்கத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்க. ஆனா எனக்கு என்ன தெரியும்? ஐ எம் ஆத்மா. ஐ எம் பிரம்ம சத்தியம் ஞானம் அனந்த பிரம்ம. நோ ஆவரணம். யாரும் என்னுடைய ஞானத்தை யாரும் மூட முடியாது. ஆவரணம் கிடையாது. ஆனா விக்ஷேபம் இருக்கு. உலகத்தை படைக்கிற சக்தி எங்கிட்ட அவளோட மூலியமா தான் நான் உலகத்தை படைக்கிறேன். அப்ப எங்கிட்ட விக்ஷேப சக்தி அவளுக்கு வேலை செய்யுது. ஆனா உங்ககிட்ட 2 சக்தி அவளுக்கு வேலை செய்தா. திஸ் இஸ் த செகண்ட் டிஃபரன்ஸ். வாட் இஸ் த தேர்ட் சொன்னேன்? பர்பஸ். நீ எதுக்கு பிறந்திருக்க? சஞ்சீத மூட்டையில இருந்து எடுத்துட்டு வந்த பிராரப்தத்தை கழிக்கிறக்கா. பர்பஸ் என்ன? அந்த பாப்ப மூட்டைய பாப்பம் புண்ணியத்தை நீ கழிக்கிறக்காக நீ பிறந்திருக்க. என்கிட்ட சஞ்சித்த மூட்டையும் கிடையாது. எனக்கு பிராதுல இருந்து எடுத்துட்டு வந்த பிராரத்தமும் கிடையாது. எதுக்கு நான் பிறந்தேன்? லோகக்ஷேமார்த்தம். நீ பாப்பக்ஷயார்த்தம். புண்ணிய பாப்பக்ஷயார்த்தம் நீ பிறந்திருக்க. லோகக்ஷேமார்த்தம் நான் பிறந்திருக்கேன். பியூட்டிஃபுல். எதுகை மோனையோட சொன்னீங்கன்னா அழகா இருக்கு. நீ எதுக்கு பிறந்திருக்க? பாப்பக்ஷயம், புண்ணிய க்ஷயம். தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் பர்த். புண்ணிய பாப்பத்தை கழிக்கிறத நீ பிறந்திருக்க. ஆனா நான் லோக க்ஷேமார்த்தம். These are the 3 main differences between அவதார புருஷன் and me. You, sorry. பகவான் சொல்றாரு, உனக்கும் எனக்கும் உன்னது ஜென்மம். அதனால உனக்கு என்ன சொல்றோம்? ஜென்மம் சொல்றோம். என்னை ஜென்மம் சொல்லக்கூடாது. அவதாரம். இந்த டிஃபரன்ஸ்னால
என்ன சொல்றாரு? கண்டினியூ இந்த பாஷ்யம். பேஜ் நம்பர் 321 டாப். என்ன சொல்றாரு? பாஷ்யம். மீனிங் பார்த்தலாம். முதல்ல மீனிங் பார்த்தலாம். ஸ்லோகத்தோட மீனிங் பார்த்தலாம். ஸ்ரீ பகவான் உவாச்ச ஹே அர்ஜுனா மே தவச்ச உன்னுடையதும் என்னுடையதும் பகூனி ஜென்மான். உனக்கும் பல சரீரம் எடுத்துட்டேன், நானும் பல சரீரம் எடுத்துட்டேன். தானி எல்லாமே சென்று இட்ஸ் ஓவர். தானி சர்வாணி அகம் வேத. தானி ஈஸியான லாங்குவேஜ் பாருங்க. தானி சர்வாணி அகம் வேத. அத்தனை எனக்கு வந்து சரீரம் அனைத்து எனக்கு தெரியும். ஏ பரந்தப டேய் துவம் ந வேத்த உனக்கானா ந வேத்த உனக்கு அது தெரியாது. என்னென்ன சரீரம் எடுத்தன்னு எனக்கு தெரியும், ஆனா நீ என்னென்ன சரீரம் எடுத்தின்னு உனக்கு தெரியாது. இவ்வளவுதான் யாரோட வேர்டு? கிருஷ்ணன் முடிச்சிட்டாரு. அதுக்கு பாஷ்யம் பகூனி மே அப்படின்னு என்ன அர்த்தம்? மம வியதீதானி இதுக்கு முன்னால சென்று போன பல சரீரங்கள் அதிக்ராந்தானி ஜென்மானி தவச்சகே அர்ஜுன தானி அகம்பே. பல ஜென்மங்கள் உனக்கு சரீரங்கள் உனக்கும் போயிருச்சு எனக்கும் போயிருச்சு. தானி அகம் வேத அது எனக்கு தெரியும். ஜானே சர்வாணி அனைத்தையும் நான் அறிவேன். ந துவம் வேத்த ஆனா ந துவம் உனக்கு அது வேத்த ந வேத்த உனக்கு அது தெரியாது. what do you mean by வேத்த is equal to ஜானீஷே. சான்ஸ்கிரிட் வேர்ட் தப்பா இருக்கிறதுனால வேத்தங்கிற வேர்டு புரியலனா அது தட் இஸ் ஈக்குவல் டு இவர் என்ன பாஷை எழுதுறாரு? ஜானி. வேத்தங்கிறது பாஷை ஸ்லோகத்தில் இருக்கிற வேர்டு. அதுக்கு சங்கராச்சாரிய கொடுக்கிற பாஷை இஸ் ஈக்குவல் டு ஜானீஷே. என்ன? தர்ம அதர்ம அதி பிரதிபந்த ஞான சக்தி. வா இதத்தான் சொன்ன. ஏன் உனக்கு தெரியல, ஏன் எனக்கு தெரியுது? பிகாஸ் ஆஃப் 6 differences dosha in your brain. You don't know your sharira because of 6 reason. எனக்கு ஏன் தெரியுது? அந்த 6 தோஷம் என்கிட்ட இல்ல, அதனால I know everything. இப்ப அதை லிங்க் பண்ணிக்கிட்டீங்களா? அந்த 6 தோஷம் எதுன்னு சொன்னேன்னு அந்த 6 தோஷம் கொண்டு இருக்கிறனால நீ இன்னும் 10 ஜென்மம் எடுத்த கூட உனக்கு என்ன வேத்த நான் அகம் எனக்கு தெரியும். அகம் வேத்த எனக்கு தெரியும், ஆனா உனக்கு எது? பகூனி ஜென்மானி எத்தனை பிறவி எடுத்த ஜென்மங்கள் எடுத்தன்னு எனக்கு தெரியும், ஆனா உனக்கு தெரியாது. பிகாஸ் ஆஃப் 6 தோஷா. தமிழ் படிக்கிறேன். ஹே அர்ஜுன உனக்கும் எனக்கும் இதற்கு முன் அநேக ஜென்மங்கள் எடுத்து தாண்டி வந்துள்ளோம். அதுல ஒண்ணு பேதம் கிடையாதுடா. நீயும் பல தடவை பிறந்திருக்க, நானும் பல தடவை பிறந்திருக்கேன். அதுல ஒண்ணு டிஃபரன்ஸ் கிடையாது. ஆனா அவைகளை எல்லாம் நான் அறிவே. பிகாஸ் ஐ don't have 6 dosha in my intellect. I don't have the dosha which are all in your brain. என்னோட அறிவுக்கு அதெல்லாம் கிடையாது. ஆனால் புண்ணிய பாப்ப முதலிய சம்சார பந்தத்தினால் உன்னுடைய ஞான சக்தியானது மறைக்கப்பட்டுள்ளது. ஆவரணம் சொன்னே அது 6 தோஷத்தை அவர் ஒரே லைன்ல முடிச்சிட்டாரு. இந்த 6 தோஷம் நீங்க எப்படி சொல்றீங்க? சுத்தியில வேற ஒரு இடத்துல இருக்கிறத எடுத்துட்டு வந்து இங்க காமிக்கிறோம், அவ்வளவுதானே தவிர இது நானா சொன்னது இல்ல. வேற ஒரு இடத்துல இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணி. இது ஸ்மிருதி. அப்ப ஸ்ருதிய ஆதாரமா கொண்டுதான் நீங்க என்ன நடத்தியாகணும்? ஸ்மிருதி நடத்தியாகணும். இவர் என்ன சொல்லிட்டாரு? உனக்கு என்ன தோஷம்ட்டாரு? உனக்கு என்ன இருக்குது? புண்ணிய பாப்பம் சம்சார பந்தம் ஞான சக்திங்கிறது மறைக்கப்பட்டிருக்கு, அதனால் நீ அறிய மாட்டாயின்னு ஒரே லைன்ல முடிச்சிட்டாரு. ஸ்ருதியில போய் பாத்தீங்கன்னா 6 டிஃபரன்சஸ் அழகா பகவான் ஒரு இடத்துல கொடுத்திருக்காரு. வேணா நம்ம போய் என்ன பண்ணணும், அங்க போய் படிச்சுட்டு வந்து இங்க ஃபில் பண்ணிக்கலாம். 6 தோஷங்கள். அதனால உனக்கு தெரியல. 6 தோஷம் இல்லாதனால எனக்கு தெரியுது. எது தெரியுது எது தெரியல அதை விட்டுறக்கூடாது. என்னென்ன ஜென்மங்கள் பகூனி ஜென்மானி உனக்கு என்ன நான் எடுத்திருக்கேன், நீ எடுத்திருக்க. பகூனி ஜென்மானி எனக்கு இருக்கு, பகூனி ஜென்மானி உனக்கு இருக்கு. ஆனா உன் மண்டையில இவ்வளவு தோஷங்கள் இருக்கிறதுனால உனக்கு தெரியாது. எனக்கு அந்த தோஷங்கள் இருக்காது, இல்லாததுனால எனக்கு அது தெரியும். இப்ப யார் சொல்றா? சங்கராச்சாரிய சொல்ற. அவரும் 6 தோஷம் எங்கேன்னு சொல்லல, அது வேற எங்கேயோ இருந்தது, நாங்க ஜாயின் பண்ணி பண்ண சொல்றோம். அடுத்தது அகம் புனக நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவாத். இதா பிட் வேர்ட் ஃபார் சங்கராச்சாரியர். நான் யாரு? அகம் புனக மேலும் அந்த அதர் புனகன இடத்துல அந்த அதர் ஹேண்ட். அது மட்டும் இல்லடா, அகம் நானு நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவத்வாத். நான் எப்பவுமே நித்திய சுத்த, எங்கட கர்மம்ங்கிறது நோ டிண்ட் ஆஃப் கர்மா. புத்த பூர்ண ஞானம். முக்த ஐ எம் ஆல்வேஸ் லிபரேட்டட்
ஸ்வபாவம். இதுதான் என்னுடைய ஸ்வபாவமா இருக்கிறதுனால அனாவரண, ஆவரணத்துக்கு ஆப்போசிட் என்ன? அனாவரண. என்கிட்ட என்ன கிடையாது? ஆவரண ஞான சக்தி, என் ஞானத்தை மறைக்கிற ஆவரண சக்தியான மாயை என்னிடம் வேலை காட்டுறது இல்ல. அனாவரண ஞான சக்தி. உங்ககிட்ட என்ன இருக்குது? ஆவரண ஞான சக்தி உள்ள இருக்குது. நீ நினைச்சினாலும் முயற்சி பண்ணி அஞ்ஞானத்தை விளக்கணும். ஆனா எனக்கு அப்படியெல்லாம் என்ன கிடையாது. ஆவரண ஒரு சக்தி. அதுக்கு போய் குருட்ட போய் படிச்சு, அதை நீக்கி நான் வரணுங்கிறது எனக்கு கிடையாது. அப்படிங்கிறது. அனாவரண ஞான சக்தி. இது வேத அகம் கே பரந்தப. தமிழ் பாஷ்யம். ஏ பரந்தபா, மேலும் நான் நித்திய திரிகாலை அப்பி 3 காலத்திலும் சுத்தன், நோ கர்மா, நோ கர்ம பல. புக்தனா வித் endowed with knowledge. முக்த, அதனால ஐ எம் லிபரேட்டட். endowed with knowledge, so I am liberated always. நித்தியங்கிறோட ஒண்ணுக்கு போகும். நித்திய சுத்தக, நித்திய புக்தக, நித்திய முக்தக. அப்படி போட்டுக்கணும். அந்த நித்தியங்கிறது சான்ஸ்கிரிட்ல 3க்கும் போகும். அப்படிப்பட்ட சுபாவம் உடையவனாக இருப்பதால் மறைக்கப்படாத சக்தி உடையவன் என்னுடைய சரீர். இதுக்கு முன்னால் நான் என்னென்ன சரீரம் எடுத்துங்கிறது மாயா என்கிட்ட என்ன பண்ண முடியாது? ஆவரணத்தினால மறைக்க. ஆவரண சக்தி அவங்கிட்ட வேலை செய்யாததுனால எனக்கு அது மறைக்கப்படாதனால எனக்கு எல்லாமே தெரியுது. அடுத்த அவதாரிக்கு மட்டும் படிச்சிடலாம். கதம் தர்க்கி தவ நித்திய வரஸ்ய தர்மா தர்ம அதர்மன் படிக்கணும். தர்ம அதர்ம பாவே அப்படி ஜென்ம இதி உச்சியதே. கதம் அப்படின்னா தர்க்கி. தர்க்கினா இஃப், ஒரு வேலை. இஃப் நித்தியமான ஈஸ்வனிடத்தில் புண்ணிய பாப்பம் இல்லாமையால், நீங்க தான் சொன்னீங்க அவர்கிட்ட என்ன கிடையாது? புண்ணிய பாப்பம் இல்லைங்கிறீங்களா? அவர் நித்திய சுத்த புத்த முக்த சுவாவங்கிறீங்களா? ஓகே. நித்தியமான ஈஸ்வரிடத்தில், நித்திய புத்த, நித்திய சுத்த, நித்திய புத்தமான ஈஸ்வரிடத்தில் என்ன கிடையாது? புண்ணிய பாப்பம் இல்லாமையால் எவ்வாறு ஜென்மம் உண்டாகிறது? அப்புறம் எப்படி? வாட் இஸ் த காஸ்? இப்பதான் விளக்க வராது. எப்படி ஜென்மம் உண்டாகுது? ஒன்னா அஜ்ஞானம் இருந்து இறந்தோம்னா புண்ணிய பாப்பம், அஜ்ஞானம் இது 2ம் தான் பிறவிக்கு காரணம். புண்ணிய பாப்பத்தை கழிக்கிறதுக்கு நம்ம பிறக்கிறோம், அது அவருக்கு கிடையாது. அஜ்ஞானத்தினாலதான் பிறக்கிறோம், அது அவருக்கு கிடையாது. அப்புறம் வாட் இஸ் த காஸ்? ஐ எம் சீவிங் தி எஃபெக்ட். வாட் இஸ் த காஸ் அப்படின்னு டவுட் நமக்கு வந்துருங்கிறதுக்காக பகவான் என்ன பண்றாராமா? அடுத்த ஸ்லோகத்தை கொடுக்கிறாரு. படிக்கிற. அஜோபி சன்னவ்யாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன்ன பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாம் யாத்ம மாயையா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.